10,000 ரூபாய் தான் என் வங்கி கணக்கில் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு கொடைக்கானலில் போய் தங்குகிற அந்த விடுதியினுடைய ஒரு நாள் வாடகை கிட்டத்தட்ட 70,000 என்று பேசப்படுகிறது. அங்கே ஒரு முட்டையினுடைய விலை 400 ரூபாய். நாங்கள் சட்டமன்றத்துக்கே இன்னும் கட்டமைக்கப்படாமல் ஒரு தேர்தல் வந்துருச்சு. கட்டமைக்கப்படாமலேயே களத்தில் இருக்கிறோம். இதுதான் எங்களுக்கான வெற்றி. அதுதான் பிரச்சனை. அதிகமான வாக்குகள் விழுந்த மாவட்டம் கரூர். குறைவாக வாங்கின மாவட்டம் கன்னியாகுமரி. ஏன் கரூரில் எவ்வளவு சதவீத வாக்கு வந்தது, என்ன காரணம், அதை பற்றி பேசுனீங்களா? போலி வாக்காளர்கள் எடுத்துட்டாங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஓய்வு தேவை, நிரந்தரமான ஓய்வை தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்கிறது. கொடைக்கானல் முடித்தோடு அப்படியே வெளிநாட்டுக்கு கிளம்பிடுங்க, இல்லைன்னா தூக்கி உள்ள வச்சிருவோம். இருக்கிற எந்த அமைச்சரும் செய்ய போறதில்ல. ரகுபதிக்கு இருக்கு வேடிக்கை. என் தொகுதியில் சவால் விட்டு சொல்றேன், தனி சிறை 3 பேரும் பங்கிட்டால் நிச்சயமாக தமிழ்நாடு இன்னொரு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அந்த தேர்தல் 4 முனை பேர். சீமாலாம் எங்கெங்க போட்டியில் இருக்கிறார்? நீங்கள் வேற போய் சில்ட்ர பயில்கள்லாம் போய் போட்டின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆணவ படுகொலை நடத்தக்கூடாது. ஆணவ படுகொலைக்கு ஒரு தனிச்சட்டம் தேவைன்னு நான் கேட்குறேன். 3 நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் ஒரு ஆணவ படுகொலை நடந்தது, தெரியுமா? இருக்காங்க. நீங்கள் ஆணவ படுகொலைக்கு ஒரு நீதியரசரை நியமிச்சிருக்கிறீங்க. என்ன பலன், என்ன பிரயோசனம், அதுக்கு என்ன தீர்வு? என்ன? நாங்கள் தீர்வை நோக்கி இயங்குகிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதை முதல்ல நீங்க பேசணும். தீர்வு என்ன சார்? வேங்கவே இல்லை. இன்னைக்கு வர குற்றவாளிகளை யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த மக்கள் வாக்களிக்கல, பூத்துக்கே போகல. நீதி வேண்டும்னு எந்த அடிப்படையில்? திருமாவளவன் அண்ணன் அதை சரி செஞ்சுட்டாரா? அந்த மக்களை ஓட்டு போட வச்சுட்டாரா? நான் கேட்கிறேன். நீங்க மேற்கு வங்காளத்தை சொன்னீங்க. அங்கேயே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இங்கே போடுற தமிழ் பாட்டை மொழிபெயர்த்து அங்கேயே டிவிகேக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அந்த காட்சி இருக்கு. சிரிக்கக்கூடாது, உண்மையே சொல்றேன். எங்க கட்சி இப்போ எப்படின்னா தமிழக வெற்றி கழகமா அல்லது இந்திய வெற்றி கழகமா என்கிற அளவுக்கு இருக்கு. கரூரில் கூடியிருக்கிறது என்றால் ஒரு நீதி வேண்டும் கரூருக்கு என்று மக்கள் கொத்து கொத்தாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார். விஜய் கரூர்ல நின்றுக்கலாம், தவற விட்டார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். நிச்சயமாக இல்ல அது மட்டும் இல்ல. நீங்க 2 கட்ட தேர்தலில் 152 தொகுதியில் இப்ப நடந்துச்சு. அதுல 92% எடுத்தாங்க. 2021 82% தான், 10% அதிகரிச்சிருக்கு. அதுக்கும் விஜய் தான் காரணம் இல்ல? இல்ல, நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க. ஆட்சி மாற்றம் எங்கெல்லாம் நிகழ காத்திருக்கிறதோ அங்கெல்லாம் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக ஒழியணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு வாக்கு சதவீதத்துடைய வளர்ச்சி. நீங்க அதையும் பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொன்னு, நீங்க மேற்கு வங்காளத்தை சொன்னீங்க. அங்கேயே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இங்கே போடுற தமிழ் பாட்டை மொழிபெயர்த்து அங்கேயே டிவிகேக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அந்த காட்சி இருக்கு. சிரிக்கக்கூடாது, உண்மையே சொல்றேன். ஏன்னா ஏன்னா எங்க கட்சி இப்போ எப்படின்னா தமிழக வெற்றி கழகமா அல்லது இந்திய வெற்றி கழகமா என்கிற அளவுக்கு இருக்கு. ஏன் வச்சுக்கலாமே? தமிழீழத்தில் என்ன நடந்தது? இருங்க என்னை பேச விடுங்க. தமிழீழத்தில் என்ன நடந்தது? தமிழீழத்தில் என்ன நடந்தது? இருங்க, என்னை பேச விடுங்க. பூத் ஏஜென்ட் போடல, ஏகப்பட்ட குறைபாடுகளை வச்சுக்கிட்டு நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு ஒரு கற்பனையில கதை எழுதிட்டு இருக்கீங்க. சொல்ல வர கற்பனை இல்லைங்க, நெசத்தை சொல்லிக்கிட்டீங்க. தமிழீழத்தில் தெருக்கள் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை பரப்பி தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி ஆள வேண்டும், இரத்த சகதியில் இருக்கிற எங்களுக்கு, கண்ணீர் சகதியில் வாழுகிற எங்களுக்கு ஒரு விடியலை தருகிற முதலமைச்சர் வேண்டும், ஆகையால் விஜய்தான் எங்களுக்கு வர வேண்டும் என்று தமிழீழ தாயகத்தில் நீங்கள் தமிழக வெற்றி ஒரு காலத்தில் சிவப்பும் மஞ்சளும் பொருத்திய புலிக்கொடி பறந்தது. ஆனால் இன்றைக்கு சிவப்பும் மஞ்சளும் பொருத்திய யானை 2 மாலை சூடுகிற வாகை மலர் கொடி அங்கே தமிழீழத்தில் பறக்குதுன்னு சொன்னால் இது சாதாரண விடயம் அல்ல. சீமானவர்களுக்கு ஆதரவாளர் இருக்காங்க, தெரியும். எங்க நீ சொல்லக்கூடிய அதே பகுதியில் இருந்து என்ன பிரயோசனம்? ஏதாவது நடக்குமா? ஏதாவது அங்கீகாரம் கிடைக்குமா? சீமானே காரைக்குடியில் 3ஆம் இடத்தை தொடுவதே அபத்தமானதாக. கிடைச்சதுனால தான் அவங்க மாநில கட்சியா இருக்கிறாங்க. எங்க
தமிழ்நாட்டில் இப்போ வாங்கட்டும். இல்லை தேசிய அளவில் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடலன்ற ஒரு கேள்வி வரும். நீங்கள் சரி, அதோட நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இருங்க இப்போ தான் நாங்கள் சட்டமன்றத்துக்கே இன்னும் கட்டமைக்கப்படாமல் ஒரு தேர்தல் வந்துருச்சு. கட்டமைக்கப்படாமலேயே களத்தில் இருக்கிறோம். இதுதான் எங்களுக்கான வெற்றி. அதுதான் பிரச்சனை. இல்லை என்ன பிரச்சனை? அதான ஒத்துக்கிறீங்க. ஆமாம் இன்னைக்கும் எங்கள் கட்சியில் இளைஞர் அணி பொறுப்பு போடலை, நெசவாளர் அணி போடலை, மருத்துவர் அணி போடலை. இன்னைக்கு எங்களுக்கு அந்த கட்டமைப்பை வந்து வலுவாக ஸ்ட்ராங். ஆனாலும் விவசாய அணி போராடி இருக்கிறது, நெசவாளர் அணி போராடி இருக்கிறது. இந்த தேர்தலில் அவங்கவுங்கள போக்குவரத்து துறை அணி, தொழிலாளர் அணி இன்னைக்கு அவங்க தனியாக நின்று போராடி. போராட்டம்னா ஸ்பெசிஃபிக்காக தான் போராடுவீங்க, எல்லா போராட்டத்தை நீ போட மாட்டீங்க. கவின் படுகொலைக்கு போராடிங்களா நீங்கள்? இந்த கவினை நான் பற்றி கவினுடைய சின்னமாவே வேட்பாளராக அறிவிச்ச சின்ன எங்கள் கட்சி பவானி சாகர். தெரியுமா தெரியாதா? மௌனமாக ஒரு புரட்சி நடந்துச்சு. நீங்க கவினை பத்தி பேசுனீங்கன்னு சொன்னா ஏன் வந்து கள்ளக்குறிச்சி ஆணவ படுகொலை பத்தி பேச மறுக்கிறீங்க? ஏன் வந்து நீங்க இருங்க கிருஷ்ணகிரியில ஒரு தந்தை தன்னுடைய தாயையும் வெட்டி, தன்னுடைய மகனையும் வெட்டி, வந்த மருமகள் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண் என்பதற்காக அவளையும் வெட்டி, ஆனாலும் அந்த பொண்ணு பொழைச்சிட்டாங்க. பட் இரட்டை படுகொலை நடந்தது கிருஷ்ணகிரியில, ஆணவ படுகொலை. ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல திருப்பரங்குன்றம் திட்டமிட்டு இல்ல இது பழைய கேள்வி நீங்க கேட்கறது. புதுசுக்கு வாங்க. திருப்பரங்குன்றத்துல திமுக செய்த சூழ்ச்சிகள் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல எங்களுடைய வெற்றி வேட்பாளர் நிர்மல்குமார் அவர்கள் அதிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போறாரு. மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க திருப்பரங்குன்றம் இனிமேல் பேசி பிரயோசனம் இல்லை. இனிமேல் ஆணவ படுகொலை நாங்க என்ன சொல்றோம்? ஆணவ படுகொலை கவின் மட்டும் நடக்கல. அந்த மண்ணில் 44 ஆணவ படுகொலை நடந்திருக்கு இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில். எல்லாத்தையும் பத்தி பேசணும்னு நாங்க சொல்றோம். எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஏங்க நான் கேட்கிறேன், அதிகாரம் கையில் இல்லாம என்ன பேசி பலன்? நாங்க உச்சநீதிமன்றத்தில் ஆணவ படுகொலைக்காக எங்கள் ஆதவர்ஷன் அவர்கள் வழக்கை தொடுத்து போயிட்டு இருக்கு. வழக்கு ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப். எங்களுக்கு ஆணவ படுகொலை நடத்தக்கூடாது. ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் தேவைன்னு நான் கேட்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் ஒரு ஆணவ படுகொலை நடந்தது, தெரியுமா இருக்காது? நீங்க ஆணவ படுகொலைக்கு ஒரு நீதியரசரை நியமிச்சிருக்கிறீங்க. என்ன பலன், என்ன பிரயோசனம்? அதுக்கு என்ன தீர்வு? என்ன? நாங்கள் தீர்வை நோக்கி இயங்குகிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதை முதல்ல நீங்க பேசணும். தீர்வு என்ன சார்? தீர்வுக்காக போராடுகிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம். ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த இயக்கம் தமிழக வெற்றி கழகம். நீங்க அண்ணன் திருமாவளவனை பத்தி பேசினா மணிக்கணக்கில் என்னால பேச முடியும். வேங்கவேலுக்கு என்ன பண்ணாங்க? தீர்வு என்ன? நான் என்ன கேட்கிறேன் தீர்வு என்ன? இல்ல தனிச்சட்டம் வேண்டும் என்று கேட்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வேங்கவேல்ல இன்னைக்கு வர குற்றவாளிகளை யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் குடித்தவனையே குற்றவாளி ஆக்கிற கொடூர நிகழ்வை திமுக நிகழ்த்தி இருக்கு. அதை பத்தி பேசுவீங்களா? ஒண்ணு, இன்னைக்கு அந்த மக்கள் வாக்களிக்கல, பூத்துக்கே போகல, நீதி வேண்டும்னு. எந்த அடிப்படையில்? திருமாவளவன் அண்ணன் அதை சரி செஞ்சுட்டாரா? அந்த மக்களை ஓட்டு போட வச்சுட்டாரா? நான் கேட்கிறேன். அப்ப தீர்வை நோக்கி பயணிக்கிற வேண்டும். தீர்வை நோக்கி தான் ஒரு அரசியல் இயக்கம் நடத்தப்பட வேண்டும். அது தாவேக்கா தான் ஒரு தெளிந்த நீரோடையாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நீங்க ஆட்சியை பாருங்க, எங்கள் ஆட்சி அமைப்போது. நான் ஒண்ணு சொல்றேன். ஆமா, நான் சொல்றேன். அமைச்சர் லிஸ்ட்ல ரெடி பண்ற வரைக்கும் போயிட்டாங்க. இல்ல அது நான் அந்த இடத்துக்குலாம் போல. இல்ல சார், இந்த வாக்கு சதவீதம் அதிகரிப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ இதற்கு தாவேக்கா வந்து இதை கிளைம் பண்றீங்க. ஆக்சுவலா அது தாவேக்காவுக்கான ஆதரவாக அதை நீங்க பாக்குறீங்க. ஆனா ஒரு தியரி இருக்கு, இது வந்து நிறைய எலெக்ஷன்ல அப்ளை ஆன தியரி தான். இப்போ வந்து வாக்கு சதவீதம் அதிகரிப்பு என்பது ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனோநிலையை காட்டுகிறது அப்படிங்கிறது இருமுனை போட்டியாக இருக்கும் பொழுது சாத்தியப்படும். அது வந்து அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரானதாக போகும். அது வந்து ஆப்போசிட்ல நிற்கிறவங்களுக்கு சாதகமாகும். ஆனால் 3 முனை 4 முனைன்னு குறிப்பாக இந்த தேர்தல் 4 முனை இருக்கும்போது அது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக போய் முடியும் அப்படின்ற ஒரு தியரி இருக்கு, ஃபேக்டர் இருக்கு. இப்போ விஜய் நீங்க தாவேக்கா வந்து நிற்பது அப்படிங்கிறது 4 முனை ஆனது அப்படிங்கிறது திமுகவுக்கு தானே ஃபேவரா போய் முடியும். நாங்க இருமுனை போட்டி என்று ஆரம்பத்திலேயே எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. ஒன்னே ஒன்று சொல்றேன். இருங்க, தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குகள் விழுந்த மாவட்டம் கரூர். ஒத்துக்கிறீங்களா? குறைவாக வாங்கின மாவட்டம் வந்து கன்னியாகுமரி. ஏன் வந்து கரூரில் எவ்வளவு சதவீத வாக்கு வந்தது? என்ன காரணம்? அதை பற்றி பேசுனீங்களா? போலி வாக்காளர்கள் எடுத்துட்டாங்க போல. அது இல்லை. 41 என் ரத்த உயிர்கள் துடிக்க கொன்ற கொலையாளிகளுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தம். கொலையாளிகள் நீங்கள் இப்படி டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஆமாம், டிக்ளேர் பண்ணுவோம். நாங்கள் மக்கள் பண்ணிட்டான். சட்ட ரீதியாகவே நீங்கள் வந்து அதை இருங்க, கரூரில் 91.92% வாக்குகளை பெற்றிருக்கிறோம்.
எப்படி அங்கே மட்டும் அதிகமான? ஏன் தெரியுமா? நீதியின் பயணத்தில் மக்கள் நிற்பதை இந்த வாக்கு சதவீதம் காட்டுகிறது என்று நான் ஒன்று. இப்போ கன்னியாகுமரியில் 75.46% தான் குறைவான வாக்கு தமிழ்நாட்டிலேயே அந்த மாவட்டம் தான் பெற்று. அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? நீங்க உடனே கேட்டக்கூடாது. கன்னியாகுமரியில் ஏற்கனவே இருந்த அமைச்சர் கிரானைட்டு கொள்ளையடிச்சாரு, மலைகளை குடைஞ்சாரு, அவருக்கு எதிராக ஏன் அதிகமான வாக்குகள் விழலை அப்படிங்கிறது இல்லை. அங்கே தென் மாவட்டங்களில் பிஜேபி அதிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3 பிஜேபி வேட்பாளர்கள், புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி. 6 தொகுதி அடங்கிய புதுக்கோட்டையில் 3 தொகுதியில் பாஜக. ஆனால் அங்கே 82.6% வந்திருக்கிறது. கன்னியாகுமரியில் இவ்வளவு வீழ்ச்சிக்கு என்ன காரணம் சொன்னா, முழுக்க முழுக்க தென் பிராந்தியத்தில் காங்கிரசும் பாஜகவும் போட்டியிடும், மோதுகிறது அதிகமாக. மக்கள் விரும்பல 2 கட்சியும், அதனால அங்கே வாக்கு சதவீதம் குறைவு. கரூரில் கூடியிருக்கிறது என்றால் ஒரு நீதி வேண்டும் கரூருக்கு என்று மக்கள் கொத்து கொத்தாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார். விஜய் கரூர்ல நின்றுக்கலாம், தவற விட்டார்னு அப்படி எல்லாம் கிடையாது. பெரம்பூரே நாங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப்போம். திருச்சி திரும்பி பார்க்க இருக்கிறது திசைகள் இட்டும். ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? தலைவர் சொன்னார் 234 தொகுதியும் நான் தான் இருக்கிறேன் என்று சொன்னதற்கு காரணமே ஒரு முகம் பறைசாற்றுகிற விதம். நிச்சயமாக நான் சொல்றேன், பெரம்பூரிலும் பெருமைப்பட வெற்றி பெற போகிறோம். திருச்சி மிகப்பெரிய அளவில் திசைகள் இட்டும் வாழ்த்த வெற்றி பெற எழுதி வைத்துக்கொள். அதுக்குள்ள அமைச்சரவையெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. அது ஒவ்வொருத்தனுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கும். நான் சொல்லுகிறேன், எனக்கான ஆசை என்ன தெரியுமா? என் தலைவன் இடுகிற முதல் பச்சை மையின் அந்த பேனா நுனையிலிருந்து அழுது விழுகிற அந்த பச்சை மை அன்றாடங்காட்சி மக்களின் வாழ்வு தரம் உயர வேண்டும் என்பதற்காக நான் ஆணவ படுகொலைகள் இனிமேல் அறவே நடக்காது என்கிற உத்தரவாதத்தை எழுதுகிற பேனாவாக அல்லது அந்த சொட்டாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். கிழக்கையும் தெற்கையும் சேரிகள் சிதைந்து போய் கிடப்பதை ஒற்றுமையாக்குவதற்கான மையாக நான் அதை பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அன்றாடங்காட்சி மக்களுடைய வாழ்வியல் உயர வேண்டுமானால் அந்த மக்களுக்கான போதிய அங்கீகாரமும் அதிகாரமும் வழங்க வேண்டும் என்கிற இடத்துல ஏன் நான் அதை சொல்றேன்னா, 38 மாவட்ட செயலாளர்கள் அன்றாடங்காட்சி மக்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்கம் தமிழக வெற்றி கழகம். கிட்டத்தட்ட 46 இன்னைக்கு காண்டிடேட்ஸ் வேட்பாளர்களில் எங்கள் கட்சியில் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாபெரும் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, எங்கள் தலைவன் இடுகிற அந்த முதல் கையெழுத்து என்பது தேசத்தில் மது இல்லாத அல்லது போதை இல்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒழுகிற பேனாவாக அது இருக்க வேண்டும். அதை தாண்டி இன்னும் சொல்றேன், மண்ணின் மைந்தர்களாக சென்னை மாநகரத்தில் வசிக்கக்கூடிய மிக மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிற இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் வெளியில் அனுப்பப்படாமல் அவர்களுக்கு இங்கேயே மாட மாளிகைகளில் அமர்த்தி அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கிற அந்த பேனாவின் முதல் கையெழுத்தாக இருக்க வேண்டும் என்று நான் அந்த அமைச்சர் பட்டியலுக்கெல்லாம் நான் இல்லை. தலைவன் இடுகிற முதல் கையெழுத்து எப்படி இருக்க வேண்டும்? அது தமிழீழ தாயக கனவை வலுப்படுத்துகிற விதமாக, தமிழ்நாட்டு மீனவர்கள் இனிமேல் படுகொலை செய்யப்படாமல் தடுக்கப்படுகிற விதமாக, கச்சத்தீவு தமிழர்களுக்கு சொந்தமானது என்பதை தீர்க்கமாக போடுகிற கையெழுத்தாக அது அமைய. இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆக அந்த நிறைய பிரச்சனைகளை உள்ளடக்கி ஒரு பேனா தன் கண்ணீரை முதலாக சொட்டாக விழுகிற அந்த கண்ணீர் துளிகள் கோடிக்கணக்கான தமிழர்களுடைய கண்ணீருக்கு விடிவை தரும் என்கிற நம்பிக்கையோடு நான் களத்தில். முதல்வரால் அது சாத்தியமா? அது பிரதமரால் தானே சாத்தியம், இல்லையா? முதல்வருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. நான் பேசினதில்ல. கச்சத்தீவை மீட்பதற்கு கருணாநிதி கையெழுத்து போட போது என் தலைவன் கையெழுத்து போடக்கூடாதா? மீட்பதற்கு கையெழுத்து போடுவாங்க, அங்கே கையெழுத்து போடணும்ல. போடுவாங்க, போட வைப்போம். அதுதான் எங்களுடைய தன்மை. இதெல்லாம் சும்மா பழைய கேள்வியை கேட்காதீங்க, புது கேள்வியை நாங்கள் தான் அந்த இல்லை அங்கே அழுத்தம் திருத்தமாக நாங்கள் அறிவிச்சிட்டோம். விக்கிரவாண்டி பொதுக்கூட்டம் தொங்கு சட்டமன்றமே அமைய வாய்ப்பில்லை, எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்களை பெறவில்லை என்றால் மீண்டும் தமிழ்நாடு ஒரு தனி தேர்தலை சந்திக்குமே ஒழிய தொங்கு சட்டமன்றத்துக்கு வாய்ப்பே இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் சொல்றேன். தனி கற்பனை உலகத்தில் வாழ்ற மாதிரி இருக்கு. எப்படி இது சாத்தியம்? 3 பேரும் பங்கிட்டால் நிச்சயமாக தமிழ்நாடு இன்னொரு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அந்த தேர்தல் 4 முனை பேர் சீமாலாம் எங்க போட்டியில் இருக்கிறார். நீங்க வேற போய் சில்ட்ரப்பையில எல்லாம் போய் போட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா சசிகலா போட்டியில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஐயா ராமதாசும் சசிகலா டீமும் மிகப்பெரிய லெவலில் வேலை செஞ்சிருக்காங்க. உங்களை சேர்க்கல. நீங்க 5 ஏன் அண்ணன் வேல்முருகன் எல்லா இடத்துலையும் திமுக ஓட்ட பிரிக்கிறார். திமுகவுக்கு மிகப்பெரிய சவுக்கடி கொடுக்க போறாரு அண்ணன் வேல்முருகன். கிட்டத்தட்ட வட மாவட்டங்கள் அவரை பத்தி 6வது கூட்டணி நீங்க ஏன் பேச மறுக்கிறீங்க? புரியுதுங்களா? அது இல்ல, தீர்மானிக்கிற இடம் எது? இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் 2 கட்சி என்ற போட்டி இருந்தது. இன்றைக்கு மும்முனை போட்டியை உருவாக்கிய தலைவன் என் தலைவன். அதுல முதலிடத்தில் இருக்கிற தலைவனும் எங்க தலைவன். என்ன இப்படி போய் புரியாதனமா கேள்வியை கேட்டுக்கிட்டு இல்ல வந்ததிலிருந்தே நம்ம எப்படி கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க பேசறதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, கற்பனை எல்லாம் கிடையாது. தொங்கு சட்டசபை அமையும் அப்படின்ற இடத்துல இப்போ விஜய் மட்டும் இல்ல, இப்போ விஜயே வந்து தொங்கு சட்டசபை அமைஞ்சா என்டிஏக்குள்ள போயிடுவாருன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சரி, நீங்க போகல, நீங்க சொல்ற அந்த 5வது முனையும் 6வது முனையும் யாரு கூடயும் சேர மாட்டாங்கன்னு உங்களால உத்தரவாதம் கொடுத்துட முடியாது.
கிடையாது. அவங்க வெற்றி இந்த பெற மாதிரி போவது வாக்குகளை பிரிப்பார்கள். 1008 வழிகள் இருக்கு. சீமானை போல வாக்குகளை அதாவது பிரிப்பதற்கு தான் சாத்தியம் ஒரு ஒழிய பொது தேர்தல் வரும்னு சொல்றது நடைமுறைக்கு சாத்தியம். புது தேர்தல் வரலாம். தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. புது தேர்தலை வேணா தமிழ்நாடு சந்திக்குமே ஒழிய தொங்கு சட்டசபைக்கெல்லாம் வேலை இல்லை. ஆனால் அது எல்லாமே அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த தேர்தலில் அபரிமிதமான தொகுதிகளை உள்ளடக்கி எங்கள் தலைவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நான் சொல்லலை. தமிழ்நாடு முழுவதும் அந்த எழுச்சி நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் கேட்டாங்க என்ன இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறீங்களே, குழந்தைகள்லாம் சேர்ந்து இப்படி வாக்குகளை போட வச்சிருச்சீங்களேன்னு இன்னொரு கேள்வி வச்சாங்க. ஒருவேளை விஜய் தோத்துட்டா பிள்ளைங்கள்லாம் பாதிக்கப்படுமே? இல்லை. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நான் ஒரு இல்லத்திற்கு செல்லுகிற போது பெற்றோர்கள் கண்ணுக்கு முன்னால் தாயும் தந்தையும் துடிக்க துடிக்க அந்த சாராயத்தை குடித்து விட்டு சாவை பார்த்த பிள்ளைகள் கூட இன்றைக்கு எழுந்து நின்று கம்பீரமாக தன் பெற்றோர்களுக்கு பிறகு எங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும் என்கிற தருணத்தை உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாடு. ஆகையால் நான் சொல்லுகிறேன், எங்கள் தலைவன் வெற்றி பெறுவது உறுதி. குழந்தைகள் எல்லோரும் குதூகலமாக கொண்டாடுகிற நாள் மே 4. அதை எழுதி தருகிற தீர்ப்பை இந்த மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது குழந்தைகளுக்கான வெற்றி விழா, எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கான வெற்றி விழா. இன்னும் சொல்லப்போனால் வாக்கு கேட்டதே எங்கள் குழந்தைகள் தான். அதனால தான் சொல்கிறேன், எங்கள் தலைவர் சொல்கிறார், நண்பா நம்பீஸ்ன்னு மட்டும் சொல்லலை, எங்களுடைய குழந்தை செல்வங்களை போற்றுகிற ஒரு மாபெரும் மகத்தான மக்கள் சக்தி தலைவராக விஜய் திகழ்கிறார். மே 4 மே 7 என் தலைவன் இடுகிற கையெழுத்து ஏற்கனவே நான் சொன்னதைப் போல ஒரு மாபெரும் இந்த மண்ணின் மகத்துவ புரட்சி உருவாக்கும். மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டிய சூழலை எங்கள் தலைவர் உருவாக்குவார். பெருத்த நம்பிக்கையோடு. இல்லை என்றால் எங்கள் தலைவரை கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் மட்டுமல்ல, கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கக்கூடிய இடத்திலும் நாங்கள் இருப்போம் என்பதில் எந்த கருத்து முரண்பாடுகளும் இல்லை. எங்கள் தலைவர் எங்கள் பேச்சை தெளிவாக கேட்பார். எங்கள் தலைவர் எங்களுடைய பேச்சு எங்களுடைய கருத்தை உள்வாங்குகிறார். அந்த நம்பிக்கையில் நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாடு ஒரு தன்னலமற்ற நாடாக மாறுவது மே 7. பொறுத்திருங்கள். ஓகே, நான் நிறைவாக இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் மே 4 அழுத்தி சொன்னதுனால மே 4 தேர்தல் அதை வாக்குகள் எண்ணப்பட போகிற அந்த நாள் அன்னைக்கு விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியா போகிறாரு அப்படின்னு அது கற்பனைவாத செய்திகள். இது திமுகவினர் கிளப்பி விடுகிற செய்திகள். ஏன்னா அவங்க கிளம்பிட்டாங்கல்ல, அவங்க இங்கே கிளம்பி போய் உல்லாசமாக. நான் என்ன கேட்குறேன்னா, 10,000 ரூபாய் தான் என் வங்கி கணக்கில் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு கொடைக்கானலில் போய் தங்குகிற அந்த விடுதியினுடைய ஒரு நாள் வாடகை கிட்டத்தட்ட 70,000 என்று பேசப்படுகிறது. அங்கே ஒரு முட்டையினுடைய விலை 400 ரூபாய் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அறிக்கை வந்திருக்கிறது. 10,000 ரூபாய் பணம் வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு கொடைக்கானலில் போய் குதூகலமாக இருப்பதற்கு பணம் எங்கிருந்து வந்தது என்று மருமகன் கொடுத்துருக்கலாம், ஒரு மருமகன் கொடுத்துருக்கலாம், மகன் கொடுத்துருக்கலாம், மகள் கொடுத்துருக்கலாம். என்ன சார் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுன்னு இருக்கீங்க? சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஜிடி ஹாலிடேஸ் போட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு டூர் கூட்டு போயிட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா இது? இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு முதலமைச்சருடைய செலவு அங்கே அவங்க மருமகனுக்கு எங்கேருந்து பணம் வந்தது, அவங்க மகனுக்கு எங்கேருந்து வந்தது, அவங்க ஸ்கூல் வச்சு நடத்தலையா, இல்லை அவங்க பிசினஸ் பண்ண எங்கேருந்து வந்ததுன்னு தான் நான் கேட்குறேன். அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார், அந்த பணத்தை எடுத்து செலவழிக்கிறான்னு சொல்லிட்டு போங்களேன். ஏன் மூடி மறைச்சு பேசுறீங்க? கொள்ளையடித்த கும்பல் தலைவர் ஸ்டாலின் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். எத்தனை கிரானைட்டுகள் உடைக்கப்படும், எத்தனை மலைகள் தோண்டப்பட்டிருக்கிறது, எத்தனை பள்ளத்தாக்குகள் ஆகி இருக்கிறது, எத்தனை மலைகள். ஏன் அதை பத்தி பேசுங்களேன், மணிக்கணக்கில் பேசுவோம். உங்களுக்கு இன்னைக்கு ஓய்வு தேவை, நிரந்தரமான ஓய்வை தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்கிறது. கொடைக்கானல் முடித்தோடு அப்படியே வெளிநாட்டுக்கு கிளம்புறீங்க, இல்லைன்னா தூக்கி உள்ள வச்சிருவோம். அடித்த கொள்ளைக்கு சவால் விட்டு சொல்றேன், சிறைகள் கட்டப்படுகிறது. இங்க இருக்கிற எந்த அமைச்சரும் செய்ய போறது இல்ல. ரகுபதிக்கு இருக்கு வேடிக்கை, என் தொகுதியில சவால் விட்டு சொல்றேன், தனி சிறை, பாசல் சிறைச்சாலை போல, அண்டார்டிகா காடுகளில் இருக்கிற சிறைச்சாலையை போல, அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ள இருக்கிற சிறையை போல, அந்தமானில் இருக்கிற சிறையை போல இந்த அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் சிறை உறுதி, முதலமைச்சருக்கும் சிறை உறுதி. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை மே 4 அவர் போவாரா மாட்டாரா? விஜய் ஆஸ்திரேலியா போவாரா மாட்டாரா? அதுக்கெல்லாம் ஏங்க நீங்கள் உங்கள் கற்பனை கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லாமல் தான் கடந்து போகிறேன். எங்கள் தலைவர் எங்களோடு களத்தில் நின்றவர்களோடு 234 தொகுதியினுடைய வேட்பாளர்களோடு என்ன செய்ய போகிறோம், அடுத்து எந்த மாதிரியான வாக்கு சதவீதம் அங்கே உயர்ந்திருக்கிறது, எப்படி வாக்கு செலுத்தினார்கள் மக்கள், நீங்கள் பூத்துக்கு போனீங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ இன்னைக்கு தேர்தல் அந்த பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் வேட்பாளர்கள் போய் நிச்சயமாக போறவையிடணும், திறந்தோறும் செல்லணும். உத்தரவிட்டு கொண்டிருக்கிற ஒரு உன்னத தலைவனை நாங்கள் பெற்றுக்கணும். கொடைக்கானலில் போய் குதூகலமாக இருக்கிற தலைவனை நாங்கள் பெறவில்லை. எல்லா கட்சியுமே செயல்படுத்துறாங்க. அவங்க வேட்பாளரை அங்கே இருக்கிற தொகுதி மக்களை பார்வையிட சொல்லி, கண்காணிக்க சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. நீங்க மட்டும் தான் புதுசாக செய்யற மாதிரி பேசுறீங்க. எங்கள் தலைவன் எங்களை இன்றைக்கும் முடுக்கி விட்டுருக்கிறார். நாங்கள் களத்தில் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கோம். நாம் தமிழ் கட்சி இல்லையா? நாம் தமிழ் கட்சி, அதிமுக, பிற கட்சிகள் யாரும் இல்லையா? எங்க இருக்காங்க? எங்க களத்தில் நிற்கிறாங்க? தேர்தல் முடிஞ்சு வச்சுன்னு போய் அடித்த கொள்ளை பணத்தை வச்சுக்கிட்டு செலவழிச்சுக்கிட்டு படுத்து தூங்குறவன்கிட்ட போய் நீங்க என்கிட்ட கேட்குறீங்களா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடித்த கொள்ளை பணத்தை அல்லது இந்த தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை. நாங்கள் அப்படி இல்லை. நான் முதவே சொன்னேன், சாப்பாடு கிடைக்காமல் கூட
என் தம்பிமார்கள் இன்றைக்கு களத்தில் நின்று களத்தை வெல்ல வேண்டும் என்பதற்காக குறிக்கோளோடு வீதி வீதியாக வீடு வீடாக சென்று இன்றைக்கு வாக்கு சேகரித்து என் தலைவனை ஒரு தலைமை பீடத்திற்கு உட்கார வைப்பதற்கு எங்கள் தொண்டர்கள் களமாடி இருக்கிறார்கள். பசியோடும் பட்டினியோடும், இன்னும் சொல்லப்போனால் அவமானங்களையும் கேவலங்களையும் இன்னல்களையும் இருமாப்புகளையும் தாண்டி எங்கள் கொள்கை கூட்டங்கள் தெரு தெருவாக இன்னைக்கு சென்று வாக்கு சேகரித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த பொக்கிஷங்கள் அவர்களுக்கெல்லாம் தலைவன் வழியில் என்று சொல்லுகிறேன். கோடான கோடி உங்கள் பாத நன்றிகளை நாங்கள் செலுத்த விரும்புகிறோம். நீங்கள் நடந்த தூரங்கள், நீங்கள் அடைந்த களைப்புகள், நீங்கள் சிந்திய வியர்வைகள், நீங்கள் பட்ட அவமானங்கள் எவ்வளவு எங்கள் தொண்டர்கள் இந்த தேர்தலில் பட்ட துயரங்களை எண்ணி பார்த்தாலே மக்கள் அவ்வளவு தூரம் எதிர்க்கட்சியின் மீது, ஆண்ட கட்சி மீது வெறுப்படைந்துதான் ஒரு புதிய அத்தியாயத்தை, புதிய சரித்திரத்தை, புதிய அரசியலை, புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கு. உங்க கனவுகளும் கற்பனைகளும் கை கூடுதாங்கிறது மே 4. கடைசியா நீங்க கனவுகளும் கற்பனைகளும்ங்கிறத சொல்லாதீங்க. நிஜமும் அதனுடைய தாக்கமும் இல்ல அதெல்லாம் கிடையாது. நினைவும் நிஜமும் அது கனவு இல்லை. பாருங்க, காட்சி படங்கள் வேறுமாறாக இருக்கிறது. தமிழகம் ஒரு தன்னெழுச்சியை பெற காத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. பல்வேறு கருத்துக்கள், தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.